ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னாக்கா, ரமதானுக்காக நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் முன்னாடியே செஞ்சு வைக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் செய்யறேன். ஸோ எனக்கு வந்து பொதுவா வந்து இந்த ஃப்ரீசர் ஐட்டம் எதுவுமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து ஃப்ரை பண்றது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால இந்த டைம் வந்து நான் வந்து பெருசா பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சமோசாவோ வேற எதுவுமே நான் செய்யல. முன்னாடியெல்லாம் செஞ்சு வச்சிருந்தேன். பட் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிடும்போது உள்ள டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீசர்ல வச்சுட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த டேஸ்ட் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால வேணாம் அப்படிங்கிறதுனால வேற என்னென்ன வேலைலாம் நம்ம செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுனால தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து குரோசரி ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, அதெல்லாம் வந்து எது காலியா இருக்குதோ அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு இப்போ எல்லாமே வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ரமதான் டயத்துல நிறைய அந்த நட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நான் எப்போதுமே பட்டர் வாங்கினேன் அப்படின்னாக்கா பட்டரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பட்டர் பேப்பர்ல வந்து நான் அந்த மாதிரி மடிச்சு வச்சிருவேன். அப்ப நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், நல்லா இருக்கும். ஒவ்வொரு பீஸ் மட்டும் தனித்தனியா நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஃபுல் பட்டரும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வீணா போன மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாக்கா இதை அழகா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பட்டர் பேப்பர்ல எடுத்து வச்சு ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சிடுறது. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தந்தூரி சிக்கன் தான் செய்ய போறோம். தந்தூரி சிக்கனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து பூண்டு வந்து நல்லா இடிச்சு சேர்க்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூனு கிட்ட தந்தூரி மசாலா சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் நான் வந்து தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து சிக்கன் பிரெஸ்ட் தான் நான் வந்து சேர்க்கிறேன். எலும்பு இல்லாத பீஸா சேர்த்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து எலும்பு இல்லாத கட் பண்ணிட்டு அந்த போன் உள்ளதெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா எடுத்து வச்சிருக்கேன். சமோசா செய்யறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணலான்னு. ஸோ இது வந்து ஒரு 1 hour நல்லா ஊறட்டும். இந்த சிக்கன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சமோசாக்கு, அதுக்கப்புறம் கட்லெட்டு, ஸ்ப்ரிங் ரோலு, பப்ஸு எதுக்கு வேண்டாலும் இந்த ஸ்டஃபிங் நம்ம வச்சு செய்யலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரெட்ல வந்து ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு தான் நான் வந்து தந்தூரி சிக்கன் வந்து ரெடி பண்றேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க, நிறைய ஆயில் வேண்டாம். கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல மசாலா போட்டு அந்த சிக்கனை வந்து இதுல வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த போனோட சிக்கன் இருக்குல்ல, அதுல வந்து ஜிஞ்சர் கார்லிக், அதுலயே பச்சை மிளகா வந்து கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு நம்ம வந்து தனியா எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னாக்கா நமக்கு வந்து கட்லெட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து சமோசா செய்யறதுக்கு எதுக்கு வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுல போனா இருக்கிறதுனால அதை வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டேன். ஸோ இந்த சைடு வந்து தந்தூரி சிக்கன் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கண்டிப்பா நீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே நீங்க வந்து உள்ள ஸ்டஃபிங் வச்சு செய்யறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சமோசாக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை அப்படியே நான் வந்து வேக வைக்க போறேன். ஸோ இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடணும். ஸோ இப்போ வந்து நல்லா தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இதை வந்து தனித்தனியா நம்ம வந்து பிச்சு எடுத்துக்கணும். நம்ம கட்லெட் செய்யறதுக்கெல்லாம் சின்ன சின்ன பீஸா நம்ம வந்து கட் பண்ணி எடுப்போம்ல, அந்த மாதிரி வந்து பிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் அப்படியே ஆற வச்சிட போறேன். ஸோ சைட் பை சைடு வந்து இந்த சிக்கன் வந்து தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இதுவும் நல்லா ஆறட்டும். இதையும் தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப தந்தூரி சிக்கன் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பிளெண்டர்ல போடலாம். பிளெண்டர்ல போட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து பவுடரான மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி செய்யும் போதுதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க ஷவர்மா கூடயே இதுல செய்யலாம். ஸோ இது ஃபுல்லா வந்து நான் செய்யல. இதுல இருந்து கொஞ்சம் சிக்கனை வந்து நான் எடுத்து நான் வந்து ஃப்ரீசர்ல வச்சிட போறேன். ஸோ பப்ஸுக்கோ இல்ல வந்து ஸ்ப்ரிங் ரோல் எது வேணாலும் செய்யறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால பாதி சிக்கனை எடுத்து வச்சுட்டு பாதி சிக்கன்ல தான் நான் வந்து இப்ப பிரெட்டுக்கு உள்ள ஸ்டஃபிங் செய்ய போறேன்.
ஸோ இப்போ நம்ம எந்த பாட்ல வந்து சிக்கன் செஞ்சோமோ அதை அப்படியே வந்து நம்ம அடுப்புல வச்சிடலாம். அதுல வந்து வெங்காயம், கேப்சிகம், அதுக்கப்புறம் கேபேஜ் சேர்த்துக்கோங்க. இது 3 மட்டும் சேர்த்துக்கணும். நான் உப்பு எதுவுமே சேர்க்கல. அப்படி உப்பு உங்களுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க. பட் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. ஸோ ஒரு 5ல இருந்து ஒரு 6 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிருக்கலாம். வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். ஸோ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் ஒரு பாக்கெட் வந்து பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டை வந்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்ல வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஓரம் மட்டும் நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது. இதுல வந்து நம்ம வந்து பிரெட் கிரம்ஸ் செய்யலாம். ஸோ அது எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டுல சூப்பராகவே செஞ்சு எடுத்துடலாம். இப்ப எல்லா பிரெட்டையும் பாத்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி தனியா எடுத்துட்டேன். பிரெட்ல வந்து இப்ப ஸ்டஃபிங் வைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பிரெட் எடுத்திருக்கேன். அது உள்ள வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை வச்சு லைட்டா வந்து தண்ணி தொட்டு அந்த ஓர சைடை வந்து அமைக்கி விடுங்க. தண்ணி தொடாத நம்ம அமைக்கி விட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து அந்த ஒட்ட மாட்டேங்குது. ஸோ லைட்டா வந்து தண்ணி தொட்டு நம்ம செய்யும் போது நல்லாவே அந்த ஓர சைடு வந்து ஒட்டுது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி செஞ்சு எல்லாமே எடுத்துக்கலாம். இப்ப இதே போல நான் எல்லா பிரெட்டும் செஞ்சு எடுத்துக்க போறேன். பார்க்கும்போது இட்லி மாதிரியே இருக்குல்ல, பட் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையும் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல உடைச்சு ஊத்திட்டு கொஞ்சமா பால் சேர்க்கிறேன். பால் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க விஸ்க் வச்சு கூட செய்யலாம். பட் நான் வந்து மிக்ஸில அரைச்சு எடுத்துட்டேன். பிரெட் கிரம் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஓரம் எல்லாமே வச்சிருந்தோம்ல, பிரெட்டோட ஓரம் எல்லாமே அது எல்லாமே ஏர் ஃப்ரையர்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5ல இருந்து ஒரு 6 நிமிஷம் வந்து நம்ம ஏர் ஃப்ரையர்ல வச்சு எடுக்கலாம். நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான வந்து பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ ஒரு பேக்ல போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இது அப்படியே இருக்கும். ஸோ இதை வச்சுதான் நான் இன்னைக்கு வந்து இந்த பிரெட் செய்ய போறேன். பீட் பண்ணி வச்சிருக்கோம்ல எக், அதுல வந்து இந்த பிரெட்டை வந்து லைட்டா வந்து டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரெட் கிரம்ஸ்ல வந்து நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் எல்லாமே செஞ்சு எடுத்துக்க போறேன். ஸோ இது அப்படியே வந்து ஃப்ரீசர்ல வந்து ஒரு மணி நேரம் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு கவர்ல எடுத்து வைக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் செட் ஆகட்டும். இது அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா குனாஃபா சேமியா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ கட் பண்ணிட்டு இதோட டேட்டை வந்து நம்ம தூக்கி போட்டுற வேண்டாம். நம்ம எந்த பேக்ல வந்து நம்ம எடுத்து வைக்கிறோமோ அந்த பேக்ல வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ எனக்கு வந்து இது பெரிய வேலையா இருக்கும் இந்த குனாஃபா சேமியா கட் பண்றது அப்படிங்கிறது. அதுவும் ரமதான் டயத்துல பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பட் இது வந்து கட் பண்ணி நம்ம செய்ய கிடையுமே போதும் போதும்னு ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம செய்யும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வந்து நான் வந்து 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். பட் 2மே என்னால இன்னைக்கு கட் பண்ண முடியல. ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து பேக்ல எடுத்து வச்சிடலாம். அந்த டேட் எக்ஸ்பயர் டேட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த பேக்ல வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நல்லா சின்ன சின்ன பீஸா நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இது அப்படியே ஒரு கவர்ல எடுத்து நம்ம ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா யூஸ் பண்ணும் போது எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு நல்லாவே ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு பெரிய கஷ்டமான வேலை. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையும் வந்து ஒரு கவர்ல எடுத்து வச்சிடலாம். இந்த பிரெட் கிரம்ஸை வந்து நீங்க வந்து ஃப்ரீசர்ல வேண்டாலும் எடுத்து வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்ல வேண்டாலும் எடுத்து வைக்கலாம். எனக்கு வந்து இந்த ரமதான் டயத்துல நிறைய யூஸ் ஆகும் பிரெட் கிரம்ஸ். ஸோ இது அப்படியே நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம சிக்கன் வந்து பாயில் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுல உள்ள போனை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த சத பீஸ் இருக்கு பாத்தீங்களா, பிளண்டர்ல போட்டு கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராவும் அரைச்சிடக்கூடாது. இந்த சிக்கன் வந்து நம்ம கட்லெட் செய்யறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து சமோசா செய்யறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் ரமதானுக்கு பாத்தீங்கன்னா 1 வீக் தான் இருக்குது. நான் அதிகமாலாம் செய்யல, கம்மியா தான் செஞ்சிருக்கேன். ஸோ அப்புறம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த குரோசரி ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பாட்டில்ல கொட்டி எடுத்து வச்சிடலான்னு. சப்ஜா சீடு பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தா அதுல கொஞ்சம் கொஞ்சம் மண்ணு மாதிரி இருக்கு. ஸோ அதனால அது எல்லாமே நல்லா சலிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து எடுத்து பாட்டில்ல வச்சிருக்கேன். டேங்க் வந்து நான் எப்போதுமே வாங்குறதே இல்லை. பட் இந்த டைம் வந்து பசங்க எல்லாம் கேட்டிருந்தாங்க டேங்க் வாங்க சொல்லி. ஸோ அதனால டேங்கும் வாங்கியாச்சு. ஆரஞ்சு ஃபிளேவர் தான் வாங்கணும். ஸோ அதையும் வாங்கி பாட்டில்ல எடுத்து வச்சாச்சு.
இப்ப பிரெட் எல்லாமே செஞ்சு ஃப்ரீசர்ல வச்சிருந்தோம்ல, அதெல்லாம் ஓரளவு செட் ஆயிருந்துச்சு. ஸோ அத மட்டும் வந்து இப்ப வந்து ஒரு கவர்ல வச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி அதையும் வந்து நான் ஃப்ரீசர்ல வந்து ஸ்டோர் பண்ணிட போறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ரமதானுக்கு முன்னாடி நான் செஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் எனக்கு வந்து ஈஸியா இருக்கும் எல்லாமே யூஸ் பண்றதுக்கு, அதுக்காக செஞ்சு வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.